உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, உங்க கல்யாண ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது? அது ஏமா கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு முத நாள் ஒரே கூத்துதான். அப்படியா? அப்படி என்னாச்சு? இப்ப மாதிரி எல்லாம் அப்ப இல்ல. முன்னாடி எல்லாம் பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்கவே கூடாது. பாத்துட்டா அது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுவாங்க. அதனால எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க, எங்கேயுமே விடல. அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு முத நாள் இவங்க தாத்தா வீட்டு செவிரேறி குதிச்சு யாருக்கும் தெரியாம என்ன பார்க்க வந்துட்டாரு. அடேங்கப்பா, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வந்தாரா? அதேதான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் கையில வச்சிருந்த மருதாணிய காட்டி இத உனக்கு போட்டு விடலான்னு தான் வந்தேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே பயம், யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுமோன்னு பயம் ஒரு பக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாரேன்னு வெக்க ஒரு பக்கம். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு மாப்பிள்ள பொண்ணு கையில மருதாணி வச்சு விட்டா மாப்பிள்ள பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கை நல்லா செவக்கும்னு சொல்லிட்டாரு. உன் கையை செவக்கணும், நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உனக்கு தெரியணும், அதுக்காக தான் வச்சு விடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் இருந்த பயத்துல மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லியும் கேட்காம யாருக்கும் தெரியாம என் 2 கையிலயும் மருதாணி வச்சு விட்டுட்டு போயிட்டாரு. தாத்தா வச்சு விட்ட மருதாணில உன் கை செவந்துதான் இல்லையா? என் மேல அம்பிட்ட ஆசையில செவிரேறி குதிச்சு வந்திருக்காரு, அப்புறம் எப்படி செவக்காம இருக்கும்? நல்லா செக்க செவேல்னு செவந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை மருதாணி வச்சிருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு என் கை செவந்தது இல்ல. அப்பதான் அவரு என் மேல எம்பட்டு பாசம் வச்சிருந்தாருன்னு எனக்கே புரிஞ்சுது. அதனாலதான் அவரு இருந்த வரைக்கும் அவருதான் எப்பவுமே எனக்கு மருதாணி வச்சு விடுவாரு. ஆமா, மருதாணி எங்க? ஏய் குடு, நந்தினிக்கெல்லாம் போடணும்ல. பாட்டி, தாத்தா உனக்கு போட்டு விட்ட மாதிரி நந்தினிக்கு அருள் மாமா போட்டு விடட்டுமே, செவக்குதான் இல்லையான்னு பாக்கலாம். போடலாம் தான், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணு கைய பிடிச்சா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அந்த காலத்துல நீயே அதெல்லாம் பாக்கல, இப்ப நாங்க மட்டும் அதை பாக்கணுமா? யாருக்காவது தெரிஞ்சாதானே, தெரியாம பண்ணலாம். பாட்டி ரொம்ப யோசிக்காத, தாத்தா உனக்கு மருதாணி போட்டுதான் யோசிச்சு பாரு, உனக்கு சரின்னு படும். இல்ல ஏதாவது பிரச்சனையாக போகுதுடி. மருதாணி போட்டு விடுறதால என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அப்போ கரிகாலனை உனக்கு போட சொல்லிருக்கலாம்ல. அதான் நீ போட்டு விட்டுட்டியே, போட்டுதான் அழைச்சா நல்லாவா இருக்கும்? இத வச்சு என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாப்போம். பாருமா. சரி, அருண் எப்படி போட வைப்ப? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட யாரு கேட்டாலும் நீதான் நந்தினிக்கு மருதாணி போட்டு விட்ட மாதிரி சொல்லிடு, அது போதும். சரி சரி சரி, நான் போய் அவங்களுக்கு மருதாணி கொடுத்துட்டு வரேன். இந்த வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அருள் உனக்கு மருதாணி வைக்கணும்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, நந்தினிக்கு வைக்கணும்னு ஏன் சொன்ன? நந்தினிக்கு மருதாணி வைக்க போறது அருள் மாமா இல்ல, கரிகாலன் மாமா. கரிகாலனா? இத பாட்டி கிட்ட சொன்னா பாட்டி எப்படி ஒத்துக்கும்? அதான் அருள் மாமா வைக்க போறதா சொன்னேன். அதுக்கு கரிகாலன் ஒத்துப்பாரா? ஒத்துக்காதுதான், ஆனா ஒத்துக்க வைக்கணும். அது எப்படி ஒத்துக்க வைப்ப? உன் ஐடியா எல்லாம் சரிதான், ஆனா கரிகாலன் புத்திசாலியாச்சே,
அவர்கிட்ட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கரிகாலன் மாமாவை அறிவால ஏமாத்த முடியாது, ஆனா அன்பால ஏமாத்த முடியும். அதைத்தான் நான் இப்ப பண்ண போறேன். பாட்டி ஒரு விஷயம் சொல்லுச்சு, அதனாலதான் உன் கையால நந்தினிக்கு மருதாணி வச்சு விட சொல்றேன். என்ன சொல்லுச்சு? நம்ம மேல யாருக்கு பாசம் அதிகமோ அவங்க நம்ம கையில மருதாணி வச்சு விட்டா நல்லா செவக்குமா. நந்தினி மேல உன்னை விட அதிகமா வேற யாரு மாமா பாசம் வைக்க முடியும்? ஏய், அதுவும் நீதானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்போ நீ வச்சு விட்டா தானே நல்லா செவக்கும். ஏய், இதோ பார்வானதி, என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதா சொல்லிட்டேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன். இல்லனா நீ பண்ற வேலைக்கெல்லாம் நடக்கிறதே வேறையா இருக்கும். முதல்ல இங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக யாரு மனசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேல, முதல்ல என் கண்ணில் படாம இங்க இருந்து போயிரு. நான் என் சுயநலத்துக்காக இத பண்ணல மாமா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்றேன். மாமா, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நீ வேணா பாரு, நந்தினி கையில நீ தான் மருதாணி வச்சு விடுவ. புடி. ஏய், நந்தினிக்கு நான் மருதாணி வைக்கணும்ன்றதுக்காக இவ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டா என்ன பண்றது? மருதாணி வைக்க பாட்டி வரேன்னு சொல்லுச்சு, இன்னும் ஆளே காணமே. பாட்டி தான் நினைக்கிறேன். வா கரிகாலா. வாடா. என்ன ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க? உனக்கு மருதாணி வச்ச விடதான். மருதாணி வச்சு விடவா? ஆமா, பொண்ணு கையில மாப்பிள்ளை மருதாணி வச்சு விட்டா மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பொண்ணோட கை செவக்கிறத வச்சு தெரியுமா? அப்படின்னு யார் சொன்னா? கரிகாலம் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. அதனாலதான் அவன் உனக்கு மருதாணி வைக்க என்ன கூட்டு வந்திருக்கான். அப்ப வானதி கையில நீ வச்சு விடலாம்ல கரிகாலா? அந்த விஷயமே எனக்கு இப்பதானே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வானதிக்கு வச்சு விட்டுருப்பேன். ஆனா அவ அதுக்கு முன்னாடியே அவ கையில மருதாணி வச்சுக்கிட்டா. சரிடா, மருதாணி வச்சு விடு. நந்தினி உட்காரு. நந்தினி, இனிமே வானதி என்ன பண்றான்னு பாப்போம். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, கரிகாலனை ஏமாத்தி எதுவும் பண்ண வைக்க முடியாதுன்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.